வசனங்கள் 4 முதல் 12 வசனங்கள், 16 முதல் 20 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். 16 முதல் 20 வசனங்கள். 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக மத்தேயு 28:20 வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஜெபிப்போம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்தது
அப்பா உந்தன் தயவு என்னை உயர்த்தி வைத்ததே. அப்பா உந்தன் தயவு என்னை வாழ வைத்ததே. அப்பா உந்தன் தயவு என்னை உயர்த்தி வைத்ததே. முச்செடியில் எழுந்தருளின உந்தன் தயவு முற்பிதா யோசேப்பை உயர்த்தி வைத்ததே. முச்செடியில் எழுந்தருளின உந்தன் தயவு முற்பிதா யோசேப்பை உயர்த்தி வைத்ததே. தயவு என் சிரசில் இறங்க வேண்டுமே. உன் தயவு என் சிரசில் இறங்க வேண்டுமே. உயிருள்ள நாளெல்லாம் உயர்ந்திருக்கவே. உயிருள்ள நாளெல்லாம் உயர்ந்திருக்கவே. அப்பா உந்தன் தயவு என்னை வாழ வைத்ததே. அப்பா உந்தன் தயவு என்னை உயர்த்தி வைத்ததே. ஆட்டிடையின் தாவீதை அரசனாகிய உந்தயவு எனக்கு வேண்டும் ஜீவதேவனே. ஆட்டிடையின் தாவீதை அரசனாகிய உந்தயவு எனக்கு வேண்டும் ஜீவதேவனே. ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்த வாழ்க்கையில். ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்த வாழ்க்கையில். நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே. அப்பா உந்தன் தயவு என்னை வாழ வைத்ததே. அப்பா உந்தன் தயவு என்னை உயர்த்தி வைத்ததே. மோசேயோடு உடனிருந்த தேவன் அல்லவா. உந்தயவால் வழி நடத்தி சென்றீரல்லவா. மோசேயோடு உடனிருந்த தேவன் அல்லவா. உந்தயவால் வழி நடத்தி சென்றீரல்லவா. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உன் சென்று என் வழியை வாய்க்கச் செய்யுமே. உன் சென்று என் வழியை வாய்க்கச் செய்யுமே. அப்பா உந்தன் தயவு என்னை வாழ வைத்ததே. அப்பா உந்தன் தயவு என்னை உயர்த்தி வைத்ததே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த ஒரு வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் சத்ருண்டி கைகளுக்கும் வியாதிகளுக்கும் நீங்களாக்கி ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இம்மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பாடின பாடல்கள் ஆராதனை வழியை ஆசீர்வதித்து கொடுத்தீரே, நன்றியப்பா. தொடர்ந்து தேவநாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, தேவ செய்திக்காக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசும். ஆண்டவரே, அடியனுடைய அந்நாவுகளை பிடித்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயா கர்த்தாவே, துதிக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக.
சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு நம்ம பார்க்க போறோம், மணவாளனும் மணவாட்டியும், பிரைட் குரூம் அண்ட் பிரைடு. இரண்டாவது பாகத்தை நம்ம பார்க்க போறோம், பாகம் 2. அதற்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் வாசித்தோம். பாருங்கள், இயேசு தாமே சொன்னார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்றார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், உலக தோற்றத்துக்கு முன்பாக மணவாட்டி கிறிஸ்துக்குள் இருந்தாள். மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாகவே இருந்தார்கள். ஆதாமுக்குள் ஏவாள் இருந்தது போல மணவாட்டி மணவாளனாகிய கிறிஸ்துக்குள் இருந்தாள். கடந்த வாரம் நாம் தியானித்தோம், உங்களுக்கு புரிந்திருக்கும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அதே போன்று ஆதாமிலிருந்து ஏவாளை கர்த்தர் வெளியெடுத்து அவனுக்கு துணையாக கொடுத்தார். அதே போன்று இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருந்த நம்மை வெளியே எடுத்து அவருக்கு உதவியாக துணையாக இருக்க வேண்டும் என்று நம்மை அவர் கொண்டு வந்தார். நாம் யாருக்கு துணையாக இருக்க வேண்டும்? ஏவாள் யாருக்கு சேவை செய்ய வேண்டும்? ஆதாமுக்கு. மணவாட்டியாக நாம் யாருக்கு சேவை செய்ய வேண்டும்? மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்கு. உங்கள் மனைவி யாருக்கு சேவை செய்ய வேண்டும்? கணவர்களாகிய உங்களுக்கு. சரிதானா? உங்கள் மனைவி வேறு யாருக்கோ உதவி செய்வதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். உங்கள் மனைவி யாருக்கு சேவை செய்ய வேண்டும்? உங்களுக்கு சேவை செய்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே போன்றுதான் மணவாட்டியாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் யாருக்கு சேவை செய்வீர்கள்? மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்வீர்கள். அவருக்குத்தான். காலையில் எழுந்த உடனே என் கணவர் காப்பி குடிப்பார், டீ குடிக்க மாட்டாருன்னா அதை காப்பியை அருமையாக போட்டு கொண்டு கொடுப்பீங்க. அவர் இட்லி சாப்பிட மாட்டார், தோசை சுட சுட சாப்பிடுவார், அதையும் சூடாக போட்டு கொடுப்பீங்க. இதெல்லாம் நாம் சரியாக செய்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்கள் மணவாளன், ஆவிக்குரிய மணவாளன். அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம கவனிக்கிறோமா? ஆமே. காலையில் எழுந்து காப்பி போட்டு கொடுக்குறீங்களா? காலையில் இருந்து அவருடைய சமூகத்துக்கு வர்றீங்களா? ஜெபம் பண்ண வர்றோமா இல்லையா? அப்போ எப்படி நம்முடைய கணவனுக்கு நாம் சேவை செய்கிறோமோ அதே போன்று நம்முடைய ஆவிக்குரிய மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்கு நாம் என்ன செய்யணும்? சேவை செய்யணும். அதற்குத்தான் நம்மை அவர் வெளியே எடுத்தார். ஆதாமுக்கு சேவை செய்வதற்குத்தான் ஏவாளை வெளியே எடுத்தார். இல்லைன்னா உள்ளே இருந்துட்டு போயிருக்கலாமே, ஒரு துணையாக, ஒரு சேவை செய்வதற்காக. அல்லேலூயா. அதே போன்றுதான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்முடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை உருவி என்ன செய்திருக்கிறார்? ஒரு துணைவை ஏற்படுத்தியிருக்கிறார். ஓ, அது கணவன்மாராகிய உங்களுக்கு சேவை செய்யும்படியாக. அப்படி என்னால் கிறிஸ்துக்குள் இருந்த மணவாட்டியை அவர் வெளியே எடுத்தார் என்றால் நாம் யாருக்கு சேவை செய்ய வேண்டும்? மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்கு சேவை செய்துதான் நம்முடைய லட்சியம். அப்படி இல்லைன்னா நம்ம மணவாட்டியை எப்படி இருக்க முடியும்? சரிதானா? மணவாட்டிக்கு சேவை செய்யணும். 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடான கோடி பேர் அவரை முன்பாக நின்றார்கள். 1000 பேர் அவரை சேவித்தார்கள். அதுதான் மணவாட்டி. அப்படியானால் அவரை சேவிப்பதற்காக மணவாட்டியை தேவன் கொண்டு வருகிறார். அதுதான் காரியம். காலையில் எழுந்து உங்கள் மனைவி உங்களுக்கு காப்பி தரலன்னா எப்படி இருக்கும்? இல்லை வேலைக்கு போகும்போது ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணலன்னா எப்படி இருக்கும்? ஒத்துக்குவீங்களா? நீ எனக்கு மனைவியே கிடையாது. அதே போன்றுதான் ஆவிக்குரிய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சேவை செய்வதற்குத்தான் நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். நாம அதை செய்யாமல் இருந்தால் என்னங்க மணவாட்டி?
மணவாட்டின்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது, அவருக்கு சேவை செய்யணும். இயேசு சொன்னார், என் பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்கிறபடியினால். அப்படின்னா நம்ம யாருக்கு பிரியமானதை செய்யணும்? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதே செய்யணும். அதுதான் மணவாட்டின்னு அர்த்தம். அவருக்கு சேவை செய்யாம அவர் நம்மை எதுக்கு ஏற்றுக்கொள்வார்? யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆதாமுக்குள்ளிருந்த ஏவாளை கொண்டு வந்தது போல கிறிஸ்துக்குள்ளிருந்த மணவாட்டியை வெளியே கொண்டு வர்றார். ஆமென். என்ன அப்படின்னா, இப்பொழுது மணவாளனும் மணவாட்டியும் நித்திய காலமாக வாழ போகிறார்கள். தற்காலிக வாழ்க்கை இல்லை, ஏதோ 100 ஆண்டுகள் அல்ல, நித்திய காலமாக வாழ போகிறார்கள். ஆமென். அதை குறித்து தான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபை மணவாட்டியை பற்றியும் சொல்லுகிறேன். இது ஒரு சரியான அடையாளமாக இருக்கிறது என்றால், அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கலைன்னா நாம மணவாட்டின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவருடைய மணவாட்டி நாம் இந்த உலகத்தில் இருக்கோம். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொல்றார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரணும். ஒரே ஒரு வழிதான் உண்டு. நீங்கள் ஆர்சியாக இருக்கலாம், சிஎஸ்ஐயாக இருக்கலாம், பெந்தகோஸ்தையாக இருக்கலாம், செவன்த் டே இருக்கலாம், மெத்தடிஸ்டாக இருக்கலாம், பாப்டிஸ்டாக இருக்கலாம், எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அல்லேலூயா. ஆகையால் அவரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இங்கே தான் நம்ம வரணும். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் இருக்கிறீங்க, அவரை கண்டும் இருக்கிறீங்க. ஆமே. பிதாவை நீங்க அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்க கண்டும் இருக்கிறீங்க. முதல்ல தோமா கேட்கிறாரு பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா யார் கேட்கா? நீர் போகிற வழியை நாங்கள் அறியோமே என்று தோமா கேட்கிறாரு. இப்போ பிலிப்பு உள்ள வந்துட்டார். பிலிப்பு என்ன பார்க்கிறார் பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை எங்களுக்கு என்ன செய்யுங்க? காண்பிங்க, அது போதும் என்று சொல்லுகிறார். சரி, கவனிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ அந்நிய அறியவில்லையா? ஓ, பிலிப்பு மட்டும் இல்ல, இன்றைய ஸ்தாபனங்கள் பெந்தகோஸ்தே முதற்கொண்டு இயேசுவை அறியவில்லை. இயேசு யார் என்று அவர்களுக்கு தெரியாது. திருத்துவத்தில் 2வது நபர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களில் விழுந்து சாவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தோம், நீ அறியவில்லையா? இன்னைக்கு இயேசுவை அணுகிறார்கள். இயேசுவை தான் ஆராதிக்க போறாங்க. இயேசுவை மட்டுமா ஆராதிக்கிறாங்க? பிதாவை ஒரு பக்கம், குமாரன் ஒரு பக்கம், பரிசுத்தாவி ஒரு பக்கம் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு யாருன்னு இன்றைய ஸ்தாபனம் கண்டுபிடிக்கல. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? என்னை அறிந்திருக்கிறீர்களா? அவர் அழகா சொன்னார். இப்பொழுது என்னை கண்டவன் யாரை கண்டான்? அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? ஆமென். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்ய வருகிறார். ஆமென். பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவர். அவர் இப்பொழுது ஒரு மனித சரீரத்திலே அவர் வாசம் செய்கிறார். பிதா வேற குமாரன் வேற அப்படின்னு நீங்க பிரிச்சிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒன்றுமே புரியல, சத்தியமே புரியல. ஆமே. என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று எனக்கு நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ வாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்கிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். ஓ மணவாட்டியே, உலக தோட்டத்துக்கு முன்பாக நீ எங்கிருந்தீர்கள்? கிறிஸ்துக்குள் இருந்தீர்கள், மணவாளனுக்குள் இருந்தீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? மரியாளின் கர்ப்பத்தின் மூலமாக சுமந்து பெற்ற அந்த குழந்தை இயேசு என்று பெயர் வைத்து அந்த சரீரத்துக்குள் வந்து வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் வாசம் செய்தார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அந்த ஆவியானவர் இயேசுக்குள்ள வந்துட்டார். அதனால தான் அவர் சொல்றார், நாம் பேசுகிறது எல்லாமே பிதாவானவர் தான். நாம் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நம்புங்க. அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஆமென். பாருங்க, இதுதான் காரியம். இன்றைக்கு இந்த செய்தி கூட தெரியாம எடுத்துக்கொள்ளப்படுவதில் போகணும்னு அநேகர் விரும்புகிறாங்க. அல்லேலூயா. இயேசு யாருன்னே தெரியாது. புரியுதா? இயேசு யாருன்னே தெரியாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியார என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான். என்ன, எப்படி செய்ய முடியும்? தேவன் செய்யக்கூடிய காரியங்களை இயேசுவின் மூலமாக செய்தார். சரிதானா? நமக்கு உரிய வெளிச்சம் என்ன? பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமென். கண்களை திறந்து இங்க பார்க்கணும். இங்க விளக்கெண்ணெய் இருக்கு, ஒலிவ எண்ணெய் இருக்கு. விளக்கெண்ணெய் இன்னும் வாங்கலை, ஒலிவ எண்ணெய் இருக்குது, விலை கொண்டது. ஒவ்வொரு சொட்டு கண்ணில் விட்டீங்கன்னு வைங்களா, காலகாலத்துக்கு தூக்கமே வராது. ஆமென். அல்லேலூயா. அங்கே இருக்கு. தூக்கம் வர்றவங்களுக்காக அதை வச்சிருக்கு. யாராவது அப்படின்னா கேளுங்க, தருவாங்க. இலவசம், துட்டு கிடையாது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாமிச சரீரத்தில் வெளிப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதானே நமக்கு கிடைச்ச வெளிப்பாடு. நீ பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த வேறன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுதல போவேன்னு சொன்னா என்னைய கனவு காண்றியா? அல்லேலூயா. பாருங்கள், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:16 வாசிப்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். எப்போதும் தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து எடுத்துரும். ஏன்னா எனக்கு ஆங்கிலம் தேவைப்படும், தமிழ் மட்டும் எடுக்கக்கூடாது. கவனிக்கணும். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன், எத்தனை தேவன் உண்டு? தேவன் மாமிசத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு என்ற அந்த சரீரத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார்.
ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அண்ட் வித்தவுட், அது கூட நமக்கு முக்கியம் இல்லை, God was manifest in the flesh. God was manifest in the flesh. தேவன் மாமிச சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆனார், தன்னை வெளிப்படுத்தினார். அல்லது மாம்ச சரீரத்தில் தன் ஆவியாக தேவன் அங்கு இறங்கினார். அதனால நான் சுயமா பேசல, பிதாவானவரே பேசுகிறார். பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். பிதாவானவரே எல்லாவற்றையும் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், எல்லாம் பிதாவானவர் தான். அவர் ஆவியாக இயேசு என்ற சரீரத்துக்குள் இருக்கிறார். அவர் யாரு? யெகோவா தேவன். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கவனிக்கணும். இப்பொழுது செய்திக்கு போவோம். தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் பிதாவிலிருந்து புறப்பட்டு வந்தேன், ஆகையால் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான். நான் எப்படி பிதாவினுடைய கிரியைகளை செய்கிறேனோ அதே போல என்னை விசுவாசிக்கிறவன் நான் என்ன செய்கிறேனோ அதையெல்லாம் அவன் செய்வான். நீங்க தான் நீங்களாம் இதை செய்ய முடியும். அதற்கு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் நம்மோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றர்வாளனை, கம்போர்ட்டர், அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். உலக அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்தார் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் மனம் திரும்பணும், பாவரிக்கை செய்யணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். then you have received the Holy Spirit. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவினுடைய அந்த அபிஷேகத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ளாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, ஆமென். அவர் எங்க வர்றாரு? நமக்குள்ள வர்றாரு. இருக்க போவதால், தமிழ் பைபிளில் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் எழுதியிருக்கு. அதனால தான் நான் அங்கே ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஷால் பி இன் யூ, உங்களுக்குள் இருக்க போவதால். ஏன்னா அவர் போனாதான் பரிசுத்த ஆவி வருவார். ஆமென். இவர் போன அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதனால் அவர் உங்களுக்குள் இருக்க போவதால் ஐ ஷால் பி இன் யூ. 50வது நாளில் அவர் இறங்கி வருகிறார். நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஐ வில் நாட் லீவ் கம்ஃபர்ட்லெஸ். ஐ வில் கம் டு யூ. நான் உங்களிடத்தில் வருவேன். ஐ வில் கம் டு யூ. நான் உங்களிடத்தில் வருவேன். எல்லாரும் சொல்றாங்க 3 தடவை வர்றாரா, 4 தடவை வர்றாரா, இல்லை எத்தனை தடவை தான் வர்றாரு? தீர்க்கதரிசி 3 தடவை தான் வர்றாருன்னு சொல்றாரு. எத்தனை தடவை வர்றாரு? ஏன் இது என்ன வருக? பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி இறங்கி வந்தது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. தேவனை விடுங்க. இயேசு தானே சொல்றாரு, நான் போவேன் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன்னு சொன்னது தேவனா இயேசு கிறிஸ்துவா? அப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் போய் பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் கம்ஃபர்ட்லெஸ். ஆமென். ஐ வில் கம் டு யூ. நான் உங்களிடத்தில் வருவேன்னு சொன்னார் இல்லையா? இது எத்தனாவது வருக? நீ ஏன்ட்ட கேள்வி கேட்குறாங்க. வா போட்டாச்சுன்னா இப்பொழுது மனுஷகுமாரன் இறங்கி வந்திருக்கிறார். அப்போ ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள போகும்போது வருகிறார, அது எத்தனை வருக? ஐயா எத்தனை தடையும் வந்துட்டு போகிறாரு. உனக்கு அதை பற்றி என்ன கவலை இல்லை? வருவேன்னு சொன்னாரா சொல்லலையா? வந்திருக்கிறாரா இல்லையா?
இது ஒரு பிசாசினுடைய வேலை, இது ஒரு பிசாசின் போதகம். ஆமென். அதனால தான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, 7ஆம் முத்திரை என்பது ஆதியாகமம் தொடங்கி காணப்படுகிறதுன்னு சொல்றார். 7ஆம் முத்திரைக்கு எங்க போகணும்? ஆதியாகமம் தொடங்கி காணப்படுகிறது அப்படின்னா அது அர்த்தம் என்ன? ஆதியாகமம் தொடங்கி 7ஆம் முத்திரை காணப்படுகிறதுன்னா அர்த்தம் என்னங்க? அவர் அவ்வப்போது வருகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் மோசையோடு பேசுகிறார், ஆபிரகாமோடு பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். அவர் வருகிறார், பின்பு மறைந்து விடுகிறார், பின்பு வருகிறார், அப்புறம் மறைந்து விடுகிறார், பின்பு பிரசன்னமாகிறார். இதைத்தான் அந்த வருகையை பற்றி சொல்லும்போது தான் ஆதியாகமம் தொடங்கி அது காணப்படுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப எத்தனை முறை வருகிறார்? இவங்க பிடிக்காங்க 3 முறை தானே வர்றான்னு சொன்னார். 3 தடவை. நீங்க சொல்ற மாதிரி மனுஷகுமாரனா பலமுள்ள தூதனா வந்துட்டாருன்னா 4 ஆச்சு. அது எப்படி 4 ஆகுங்க? குருட்டுத்தனமான காரியமா இருக்கு. எத்தனை இடம் வந்துட்டு போறாரு, கவலைப்படாத. இப்போ வருவேன்னு சொன்னாரா, சொல்லலையா? ஏன் வருவேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் என்ன செய்வேன் உங்களிடத்துல? ஐ வில் கம் டு யூ. இது வருகை இல்லையாப்போ? 3 முறை இல்லைங்க, ஆதியாகமம் தொடங்கி அவர் வந்துகிட்டே தான் இருக்காரு. வருகை என்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல போனால் அது தன்னை வெளிப்படுத்துதல் என்றுதான் அர்த்தம். அதனால்தான் லூக்கா 17:30 நீங்க வாசித்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படி நடக்கும். லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும். ஆனால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நான் நினைச்சுவேன், மனுஷகுமாரன் வருவார்னு எழுதியிருக்கும். எடுத்துட்டீங்களா? வசனத்தை எடுத்துக்கலாமா? டக்குன்னு ரெண்டையும் டக்குன்னு கம்பேர் பண்ணி கேட்குறேன். ஏன்னா இந்த தடவை 4 தடவை வராரா, 5 தடவை வராரா? ஆயிரக்கணக்கான முறை அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அது நமக்கு முக்கியம் இல்லை. அவர் எத்தனை தடவை வருகிறாருங்கிறது முக்கியம் இல்லை. ஆசைங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். இது எந்த வருகை? But as the days of Noah were, so shall also the coming of the Son of Man be. பாத்தீங்களா? So shall also the coming of the coming. வருகிறார், மனுஷகுமாரனாக அவர் வருகிறார். திக்கற்றவர்களாக விடேன் வருவேன்னு சொன்னார, அது எந்த வருகை? இது எந்த வருகை? எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது வருகிற அது எந்த வருகை? யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது ஒலிவு மேலையில் வருகிறாரா, அது எந்த வருகை? 1000 அரசாட்சி நடத்துறதுக்காக ராஜா ராணியுமா வர போறாங்களே, அது எந்த வருகை? அப்படின்னா 3ல் முடிஞ்சுச்சா? எத்தனையோ இருக்குது. இவங்க பிடிக்காங்க 3 தானே திருத்தி உட்காரங்க 3ன்னு பிடிச்ச மாதிரி இவங்க 3 வருகனா அங்க எத்தனையோ வந்துட்டு போறாரு. உனக்கு என்ன? வார்த்தை நிறைவேறுகிறதா இல்லையா? நீ அதையும் கணக்கு பண்றீங்க. அதுதான் தீர்க்கதரிசி ஒரே அடி அடிச்சிட்டாரு. 7ஆம் முத்திரை என்பது கர்த்தருடைய வருகை, அது ஆதியாகமம் முதல் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ வருகை என்ற ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிப்படுதல் என்றுதான் அர்த்தம், அல்லது தோன்றுதல் என்று அர்த்தம். அப்பியரன்ஸ், ரிவீல்டு. அல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்துறது. அப்ப தேவன் எங்க இருக்கிறார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதகடு. அவர் எங்கு வியாபித்திருக்கிறார்? சர்வ வியாபி. அவர் ஒரே நேரத்தில் பரலோகத்தில் இருக்க முடியும், பூமியில் இருக்க முடியும், அமெரிக்காவில் இருக்க முடியும், லண்டனில் இருக்க முடியும், கனடாவில் இருக்க முடியும், எல்லா இடங்களிலும் அவர் இருக்க முடியும். அவர் சர்வ வியாபி. காற்றானது உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதே போன்று தேவன் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர்னு வசனர். எப்படி வருவார்? ஆமென். எப்படி வருவார்? இங்க தானே இருக்கிறாரு. புரிகிறதா? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல். அல்லேலூயா. ஏன் அந்த பேன் ஓடலையா? அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கினதும் அவர் தான். அவனிங்க
இங்கே பாருங்க, இங்கே தான் பார்க்கணும். அவர் எலக்ட்ரீஷியன் என்னவோ பண்ணிட்டு போகிறாரு, நீங்கள் அவரையும் பார்க்குறீங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் அங்கே பார்த்தா எலி வால் என்ன விட்டு நுழையலைன்னா அதையே பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்க, எலி முக்கியம் இல்லை நமக்கு. அல்லேலூயா. இப்போ என்ன கவனிக்கணும்? என்ன சொன்னேன்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர் தான். அப்போஸ்தலர் 4 யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பாருங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும். பாருங்க, இறங்கி வந்திருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்களுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவனும் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவருமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, but he that came down from heaven, even the son of man which is in heaven. அவர் இறங்கினவதும் அவர் தான், இருக்கிறவரும் அவர் தான். தீர்க்கதரிசி பிரணாமே சொல்றார், அந்த ஒரு வாலிபனை பாடையில் கொண்டு போகும்போது அவன் மரித்து விடுகிறான். அந்த வாலிபன் மரித்து விடுகிறான், அதை பாடையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவன் பரலோகத்துக்கு போகிறான். அங்கே இயேசுவை தரிசிக்கிறான்னு சொல்கிறார். இயேசு அவருடைய தாய் அழுகிறத பார்த்து பாடையை நிறுத்துறாரு. வாலிபனை எழுந்துருந்தார். எழுந்துட்டான். எழுந்து பார்த்தான்னா பரலோகத்தில் பார்த்தவர் இங்கே நிற்காரு. இது பிரணாம் சொல்றாரு, பரலோகத்தில் நான் பார்த்தேன், அவரே தான் இவர், இங்கே எப்படி நிற்கிறாரு? அப்போ பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர் தான், பரலோகத்தை விட்டு இறங்கினவர் தான். எங்கே இருக்க முடியும்? ஒரே நிமிஷத்தில், ஒரே செகண்டில் உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமாக முடியும். உங்களுக்கு தரிசனம் ஆகிட்டுனா உலகத்தின் மறுகோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு தரிசனம் ஆக முடியாதுன்னு இல்லை. ஒரே செகண்டில், ஒரே நொடியில் உங்களுக்கு அவர் தரிசனமாக முடியும். தேவனை சட்டப்பைகள் ஒன்றும் அடைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர். He is omnipresent, சர்வ வியாபி. சரி, வரட்டும், கவனிங்க. ஆகையால் எத்தனை முறை வருகிறாருங்கிறதுக்கு அல்ல முக்கியம். ஆகையால் வருகை என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோமானால் தன்னை வெளிப்படுத்துதல் என்றுதான் சொல்ல முடியும். அருகை என்பது ஆதியாகமம் முதற்கொண்டு தன்னை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இப்பொழுது நான் உங்களிடத்தில் வருவேன், இது எந்த வருகையை சேர்க்க முடியும்? சரி, இவர் எப்பொழுது வருகிறார்? இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்ன செய்யாது, என்ன காணாது. நான் இப்பொழுது சரீரத்தில் இருக்கிறேன், உலகம் என்னை காண போறதில்லை. ஏன்னா என்னை சிலுவையில் அறைஞ்சிருவாங்க, என்னை அடக்கம் பண்ணிடுவாங்க, உலகம் என்னை காணாது. ஆனால் நீங்களும் என்னை காண்பீர்கள். ஆமென். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நீங்கள் என்னை காண்பீர்கள். ஆனால் உலகம் என்னை காண முடியாது, உலகம் என்னை அறிய முடியாது, உலகம் என்னை காண முடியாது. ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்குள் வாசமாய் இருக்க போவதால், ஐ ஷால் பி வித் யூ, ஐ ஷால் வித் யூ, நான் உங்களுக்குள் இருக்க போகிறதால். ஆமென். அவள் நமக்குள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களில் இருக்க அந்நாளிலே காண்பீர்கள். பாருங்க, கடைசியில் ஒரு ரகசியம் இருக்கு. நான் என் பிதாவினில், நீங்கள் என்னில், நான் உங்களில் இருக்கிறதே அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். எல்லாம் ஒன்றாயிரும். என்ன? ஆதி நிலையில் ஆயிடும். தேவனுக்குள் கிறிஸ்து இருந்தார், கிறிஸ்துக்குள் மணவாட்டி இருந்தார். எல்லாம் ஆவியின் ஒருமைக்குள்ள வந்துடும். சரி, இப்பொழுது மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். சரிதானா? அவர் எப்பொழுது இறங்கி வந்தார்?
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் 2 நாள் வந்தபோது பாருங்க, பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பாருங்க, இயேசு இதை சொல்லிவிட்டு சிலுவை மரணத்துக்கு போயிட்டார். சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். பின்பு அவர் தாம் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு காணப்பட்டார். பின்பு மேகங்களுடனே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50வது நாள் பெண்டெகாஸ்ட் 50வது நாளில் அவர் அக்கினி போன்ற நாவுகளை போன்று இறங்கி வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார். அவர்கள் எல்லாரும் எதை பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு சொன்ன அந்த வார்த்தை, நான் வருவேன்னு சொன்னார். சரிதானா? அப்படிதானே சொன்னார். அப்படினால் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? தேற்றவரவாளனா? தேற்றவரவாளனா? ஆமாம், ஆமேன். சத்திய ஆவியானவரா? ஆமேன். கிறிஸ்துவா? ஆமேன். அடுத்து பரிசுத்த ஆவியா? ஆமேன். எல்லாம் ஒருவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேற்றரவாளன் வேறு, பரிசுத்த ஆவி வேறு என்று பிரிக்கிறது தான் இன்றைய ஸ்தாபனத்தினுடைய போதகம். புரிகிறதா? அல்லேலூயா. அப்படி இல்லை, சத்திய ஆவி என்பவர் அவர் தான். ஏன்னா தேவன் ஒரு ஆவி தான். காட் இஸ் ஏ ஸ்பிரிட். ஒரே ஆவியா தான் இருக்கிறாரு. ஒரு 50-100 ஆவியா ஒன்றும் இல்லை. பிசாசு பல எண்ணிக்கை உள்ள ஆவியா இருக்குது. ஆனால் தேவன் ஒரே ஒரு ஆவி. யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். காட் இஸ் ஏ ஸ்பிரிட். ஒரே ஒரு ஆவி தான் அவர். ஆமென். சரி, கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில் இறங்கி வந்துட்டார். இது வருகை இல்லையா? நான் உங்களிடத்துக்கு வருவேன்னு சொன்னார்ல, இது வருகையே இல்லையா? வருகைதாப்பா. சச்சரவு உண்டாக்கிட்டு இருக்கீங்க. 3 தடவை வரவேன்னாரு, நீ 4 ஆயிட்ட. நீங்க எங்க 4 இல்லைங்க, 40,000 முறை அவர் வந்திருக்காருங்க. அதுக்கு மேலேயே வந்திருக்கிறாங்க. ஆதியாமம் தொடங்கி அந்த ஏழாமுத்திரை இருக்குங்க. ஏழாமுத்திரை என்பது கர்த்தருடைய வருகை. வருகை என்பது வெளிப்படுத்துதல். சரி, ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் இல்லையா? இயேசு அங்கே வருவாரா? ஒரு சிலர் என்ன நம்ம பார்க்க போறது இல்லைன்றாங்க. அப்படி ஒரு போதகம் வந்துட்டு இருக்கு. நீங்க இயேசுவை பார்க்கணும்னு வாஞ்சியா இருக்கீங்களா? உண்மைதானா? சரி, உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு தானே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீ அங்க பார்ப்பேன்னு சொல்றீங்க. அது எப்படி? உங்களுக்குள்ள எது வரைக்கும் இருப்பேன்னு சொல்றாரு? உலகத்தின் முடிவு வரைந்து உங்க கூடயே இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே சொன்னார் மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இல்லையா? அப்போ உலகத்தின் முடிவு வரைந்தோம். பாருங்க, அது மத்தேயு 28:20 அதில் இங்கிலீஷில் கொஞ்சம் பார்க்கலாம். மத்தேயு 28:20 வசனம், 20 வசனம். பாருங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, ஐ ஆம் வித் யூ ஆல்வே ஈவன் அன்டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஐ ஆம் வித் யூ ஆல்வே. ஆல்வேயா ஆல்வேஸா? இங்கிலீஷில் ஆல்வேஸ் தானே வரணும் இல்லையாங்க? இல்லையில சொல்லுங்க.
ஆல்வேயா ஆல்வேஸா? ஓகேவா? ஓகே. பட் ஆல்வேஸ்ன்னு சொல்கிறதுலேயும் தவறு இல்லை. ஈவன் அண்டு, நான் பெரிய கல்வி ஞானி கிடையாது, எனக்கு ஒன்றும் ஆங்கிலம் அதிகமாக தெரியாது. என்னுடைய ஆசை ஆண்டருடைய வரைக்கும் முன்னால் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் உண்டு. அல்லேலூயா. அந்த ஒன்றுக்காக தான் இப்போ நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணணும். சரி, ஓரளவு ஹிந்தியில் பிரசங்கம் பண்ணிடுவேன், ஆனால் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணணும். டீச்சிங் தெம், அதாவது ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ் ஈவன் அன்டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் முடிவு வரையந்தம் ஐ ஆம், இதை தான் நான் கவனித்தேன். ஐ ஆம் வித் யூ, நான் உங்களுடனே கூட இருக்கேன். இப்போ நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார்லாங்க, அப்புறம் எப்படி நீங்கள் ஆயத்தில் பார்க்க போறீங்க அவரை? ஒரு கேள்வி இருக்கு. நமக்குள்ள இருக்காருல்ல, அவ்வளோதான். நம்ம என்னமோ வெளியே பார்க்க மாட்டோம். அதுதான் சில பேருடைய விசுவாசம். ஆனால் நமக்குள்ள இருக்கிறவரை ஆகாயத்தில் நாம் பார்ப்போம் என்று வேதம் சொல்கிறது. சரிதானா? we shall meet in the air. நாம் அவரை எங்கு சந்திப்போம்? ஆகாயத்தில் சந்திப்போம் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ அது பொய்யாகாது. இயேசு கிறிஸ்துவ நம்ம ஆகாயத்தில் என்ன செய்ய போகிறோம்? சந்திக்க போகிறோம். உண்மைதானா? ஆனால் இப்போ நமக்குள்ளே இருக்கிறது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். உலகத்தின் முடிவு இருந்தால் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறார். ஏன்னா பெந்தெகோஸ்தே நாளில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவி ஊற்றுவேன். தேவன் முதலாவது தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்குள் தம்முடைய ஆவியை ஊற்றினார். தீர்க்கதரிசிகளை தவிர வேறு யாருக்கும் தேவனுடைய ஆவி கொடுக்கப்படலை. ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவியானவர் தீர்க்க தரிசனங்களை, வரும் காரியங்களை முன்னறிவிக்கும்படியாக கர்த்தர் வரைக்கிறதாவது என்று பேசினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலோ மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பலமுள்ள தூதன் வரும்போது மணவாளன் வந்துட்டார், பிரணாமுக்குள்ள வந்துட்டார். பிரணாமுக்குள்ள இருந்து இப்போ நமக்குள்ள வந்துட்டார். அப்படிதான் பிரசங்கம். சரிதானா? நல்லா கவனிக்கணும் நீங்கள். அப்படிதானாங்க? பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார். அவர் யாரு? மணவாளன் வச்சுடுங்களேன். அதாவது பரிசுத்த ஆவியாக வந்தார், வார்த்தையின் ரூபத்தில் வந்தார். என்னை பொறுத்தவரை மணவாளுடைய ஸ்தானத்தில் அவர் வரல. மணவாளுடைய ஸ்தானத்தில் தன்னை வெளிப்படுத்துறது ஆகாயத்தில் தான். ஆனால் அவர் அங்கே இறங்கி வந்தார். பிரணாமுக்குள்ள வந்து மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். பிரணாம் மனுஷகுமாரன் அல்ல, அவர் மூலமாக வெளிப்படுத்தினார். சரிங்க. இப்போ அவர் மூலமாக வெளிப்படுத்தினவர் பிரணாமுடைய ஊழியம் முடியும் போது 5 விதமான ஊழியம் நடக்கும்போது இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? மணவாட்டிக்குள்ளே வந்துட்டார். இப்பொழுது மணவாளனை வெளியே பார்க்க முடியாது, மணவாட்டிக்குள்ளே தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்க, நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். மணவாளன் எப்பொழுது உங்களுக்குள்ள வந்தார்? பெந்தெகோஸ்தே நாளிலிருந்தே அவர் தான் வந்துகிட்டு இருக்கிறார், மாம்சமான யாவர் மேலும். அப்போ பெந்தெகோஸ்தே நாளிலேயே இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துகிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யாரு? மணவாளன். அவர் பரிசுத்த ஆவியாக பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏதோ மணவாளன் இப்பொழுதுதான் நமக்குள்ள வந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. இல்லை, பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றினார். அது ஒவ்வொருவரும் விசுவாசிக்க விசுவாசிக்க காலங்கள் தோறும் அந்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ கவனிங்க, பெந்தெகோஸ்தே நாளிலிருந்தே நமக்குள்ள வந்துட்டாருன்னா இப்பொழுதுதான் மணவாளன் நமக்குள்ள வந்துட்டாருங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே தான் நமக்குள்ள இருக்காரு. சரிதானாங்க? ஏற்கனவே பெந்தெகோஸ்தே நாளில் இருந்து தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறாரே, தன்னுடைய மணவாட்டிக்குள்ள அவர் இருக்கிறாரே. இப்போ இப்பொழுது மணவாளன் வந்து விட்டார், மணவாட்டிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கே வந்துட்டாரு, 50வது நாள்லயே வந்துட்டாரு. சரிதானா இல்லையா? நூதனமா இருக்கிறது இந்த பிரசங்கம். அல்லேலூயா.
யார் மனம் திரும்பி பாவரிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்குள் அது அவர் வந்து விடுகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்து தான். பரிசுத்த ஆவியாக நமக்குள் இருக்கிறார். இப்பொழுது மணவாட்டி 1963 தான் மணவாளன் மணவாட்டிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எந்த வகையில் அதை ஏற்றுக்கொள்றேன்னு எனக்கு புரியல. ஒருவேளை ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம், அது முன்மாறி இது பின்மாறி என்று எடுத்துக்கொள்ளலாம். புரியுங்களா? ஏன்னா முன்மாறி மலை பின்மாறி மலை, முன்மாறி அபிஷேகம் பின்மாறி அபிஷேகம் என்று வேதத்தில் அதுக்கு இருக்கு, வசனம் இருக்கு. நான் முன்மாரியும் பின்மாரியும் ஊற்றுவேன் அப்படின்னு இருக்கு. அப்ப இது பின்னால வரக்கூடிய ஒரு அபிஷேகம் என்று சொல்லலாம். ஏன்னா தீர்க்கதரிசிக்குள்ள ஏற்கனவே பரிசுத்த ஆவி இருந்தா, ஆனா அந்த வெடி சத்தத்துக்குள்ள தூதர்களுக்குள் எழுந்து கொள்ளப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவராய் சபையில் வந்து என்ன செய்தாராம்? 7 முத்திரைகளை பிரசங்கித்தார். அப்ப அதுக்கு முன்னால் அவர்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லையா? இருந்தது. அவருக்குள் கிறிஸ்து இருந்தார். ஆனா இப்பொழுது வந்திருக்கிற ஒரு அபிஷேகமோ அது 7 முத்திரைகளை உடைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். ஒரு சிறு உதாரணம் சொல்றேன். எலியாவின் ஆவின்னு நம்ம சொல்றோம். எலியாவின் ஆவி எலிஷாவுக்குள்ள வந்தது, எலிஷாவுக்குள்ள இருந்து பிரணாமுக்குள்ள வந்தது, இனிமேல் யூதர்களுக்கு மத்தியில் வரணும். எலியாவின் ஆவின்னு முட்டை சொன்னோம். எலியாவின் ஆவின்னு ஒரு ஆவி உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவிதான். தேவனுடைய ஆவிதான் முதல்ல எலியா மூலம் வெளிப்படுத்தப்பட்டதுனால எலியாவின் ஆவி என்று பெயர் வைந்தது. புரியுதா? எலியாவின் ஆவி இல்லைங்க, அது தேவனுடைய ஆவிதான். தேவனுடைய ஆவி எலியாவுக்குள் இருந்து எப்படி கிரியை செய்ததோ அதே போன்ற கிரியைகளை எலிஷாவுக்குள்ள செய்கிறது, யோவான்ஸ்நானனுக்குள்ள செய்கிறது, பிரணாமுக்குள்ள செய்கிறது. அது மறுபடியும் 5வது முறையாக செய்ய போகிறது. எலியாவின் ஆவி என்று ஒன்று இல்லை, அது தேவனுடைய ஆவி. அந்த குணாதிசயங்கள் எலியாவை போன்று இருந்தது, அவ்வளவுதான். அதே போன்று தான் பரிசுத்த ஆவி தான் நமக்குள்ள இருக்கார், தேற்றரவாளன் தான் நமக்குள்ள இருக்கிறார், சத்திய ஆவி தான் நமக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறார். எல்லாம் ஒரே ஆவியானவர். ஆமென். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இப்பொழுது நீங்கள் அதை புரிந்திருப்பீர்கள். மணவாளனாக இயேசு கிறிஸ்து பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியாக நமக்குள் வந்திருக்கிறார். சரிதானா? சரி. ஆனால் நாம் அவரை ஆகாயத்தில் என்ன செய்வோம்? காண்போம். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவரை என்ன செய்வோம்? முகமுகமாக நாம் அவரை தரிசிக்க போகிறோம். எடுங்க சீக்கிரம். ஆகையால் உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அடுத்த வசனம் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் செய்தியிலிருந்து ஒரு சில காரம். இவ்வளோ நேரம் வசனத்தில் இருந்தால் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம தான் செய்தியில் எடுக்க போகிறோம். பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனில் இருந்து அதை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் இந்த செய்தியில் நாம் பார்க்குறோம். அதுக்கு ஆதாரம் மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். இதில் என்ன அப்படின்னா, இயேசு சொன்ன ஒரு ஓமை. மத்தேயு 22 8 முதல் 13 என்றால், ஒருவன் விருந்துக்கு அழைக்கப்பட்டான். வாசிங்க சீக்கிரமா. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். போதும். கவனிங்க, இந்த ஓமையை பற்றி இயேசு சொல்றார். ஏன்னா மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி ஒரு ஓமையை சொல்றார். கவனிங்க, இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது இந்த ஓமையை சொன்னார். கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது.
அங்கே ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக இருக்க கண்டு, நண்பனே, நீ என்ன கல்யாண வஸ்திரம் எப்படி உனக்கு கிடைக்காமல் போனது என்று கூறினான். பண்டைய கிழக்கத்திய நாடுகளின் வழக்கம் என்னவென்றால், மணவாளன் ஒவ்வொருவரையும் அழைக்கும் போதும் அவன் 50 பேர்களை அழைத்து 50 மேல் அங்கிகளை வைத்திருப்பான். அவன் கதவண்டை எங்காவது நின்று கொண்டு ஒவ்வொரு முறை ஒரு மனிதன் வரும்பொழுதும் ஐஸ்வர்யவானோ அல்லது பணக்காரனோ ஏழையோ அவன் ஒரு மேல் அங்கியை போடுவான். அப்பொழுது அவன் ஏழையா இல்லை பணக்காரனா என்பதை ஒருவர் அறியார்கள். அவனும் யாவரும் ஒரு அங்கியின் கீழாக ஒரே மாதிரியாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. மணவாளனை சந்திக்க போகும்போது நாம் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்போமா? நமக்குள்ள ஏழை இருக்க மாட்டான், பணக்காரன் இருக்க மாட்டான், உயர்ந்த ஜாதின்னு ஒருத்தனும் இருக்க மாட்டான், தாழ்ந்த ஜாதின்னு ஒருத்தனும் இருக்க மாட்டான், இடைப்பட்ட ஜாதின்னு ஒருத்தன் இருக்க மாட்டான், ஜாதியில் உள்ள பிரிவுகளும் இருக்காது. அல்லேலூயா. அந்த எண்ணம் உங்களுக்கு செத்தா தான் நீங்கள் மணவாட்டியாக வர முடியும். இதெல்லாம் புதைச்சிடணும், குழி தோண்டு புதைச்சிடணும். ஜாதி வேற்றுமை முதற்கொண்டு எல்லாமே என்ன செய்யணும்? சாகணும், குழி தோண்டு புதைச்சிடணும். இது எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கல்யாண வஸ்திரம் என்று சொல்லப்படுகிற மேலங்கிய ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஜாதிக்காரனாக இருந்த உயர்ந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த ஜாதிக்காரன் எல்லாருக்கும் ஒரே அங்கி கொடுக்கப்பட்டுருமா. எல்லாரும் ஒரே மாதிரியாக காணப்படுவார்கள். ஆமென். புரியுதா? அப்போ மணவாளனை சந்திக்க நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ள எதெல்லாம் இருக்காது? ஜாதி வேற்றுமை, உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன் எதுவுமே இருக்காது. அது இயேசு சொல்றார், எல்லாரும் ஒரே மாதிரியாக காணப்படுவாங்க. அந்த விதமாகத்தான் தேவன் இன்றைக்கு செய்கிறார். இன்னைக்கு மணவாட்டியும் அப்படிதான் கொண்டு வர்றாரு. நீ என்ன ஜாதி வரி பிடிச்சவனா இருந்தா நீ மணவாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. ஆமென். அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அதுதான் ஒரு பாவனையா இருக்கிறது. என்னது பரிசுத்த ஆவி என்பது என்னவா இருக்கிறது? அதுதான் அந்த மேலங்கி. மணவாட்டிக்கு அவர் கொடுக்கிற மேலங்கி எதுங்க? பரிசுத்த ஆவிதான் அந்த மேலங்கி. அது ஒரு பாவனையா இருக்கிறது. அவர் அழைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நாம் எல்லோரும் ஒரே மாதிரியா இருப்போம். ஆமென். இந்த ஒன்றல்ல, ஏனென்றால் அதை காட்டிலும் இந்த ஒன்று மேலானதாக இருக்கிறது. பாருங்கள், நாம் யாவரும் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் ஒரே மாதிரியாக இருக்கிறோம். எந்த வேற்றுமை இல்லை. ஆமென். உயர்வோ தாழ்வோ எதுவுமே இல்லை. அதுதான் மணவாட்டி. ஆமென். பாருங்க, பின்னர் அவர் உள்ளே வந்தபோது ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதிருக்க கண்டார். இப்பொழுது அங்கே உள்ளே வருவதற்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே தான் வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. விருந்து மேஜையில் அங்கே ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக இருக்க கண்டார். அவன், நண்பனே, நீ என்ன செய்கிறாய்? உன் மேல் ஏன் அந்த வஸ்திரம் இல்லை என்று கேட்டான். பாருங்க, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவன் இருக்கிறான். கல்யாண வஸ்திரம் என்னது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாம கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. புரியுதா? அந்த மனிதன் வாயடைத்து போயிருந்தான். அவன் ஒரு ஜன்னல் வழியாய் அல்லது வேறு ஏதோ வழியாய் உள்ள வந்தான். எங்கேயோ யாரி குதிச்சு உள்ள வந்திருக்கிறான். அவன் கதவின் வழியாக வரவில்லை. ஒரே ஒரு வாசல் உண்டு, இயேசு கிறிஸ்து. நீ அந்த வழியாக தான் வந்தாகணும். நீ ஆர்சியா இருக்கலாம், சிஎஸ்ஐயா இருக்கலாம், பெந்தகோஸ்தையா இருக்கலாம், மெத்தடிஸ்டா இருக்கலாம், பாப்டிஸ்டா இருக்கலாம், பிரஸ்பிடேரியனா இருக்கலாம், யாரா இருந்தாருன்னா ஒரே ஒரு வழிதான். அவர் யாரு? இயேசுதான் வழி. நானே ஆடுகளுக்கு வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் கண்டு மேய்ச்சலை கண்டாடுவான். வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழி தான் உண்டு. அது என்ன? இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை என்ற ரீதியில் தான் உள்ள வந்தாகணும்.
நீ அந்தோணியாரை வேண்டிக்கொள்ளும், மாதாவை வேண்டிக்கொள்ளும், நீ எத்தனை தடவை ஜெபமால சொல்கிற, இது கணக்கு, இது தேவையே இல்லை விஷயம். கிறிஸ்தவத்துக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்மதமே கிடையாது. நான் சப்பரம் தூக்கும்போது காலையிலேருந்து இரவு வரை தூக்குனேன். நானும் தான் ஒரு காலத்தில் தூக்குனேன் கூடங்குளம் ஊரில். ஆமேன். கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கிறத, அங்கே ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் உள்ள காணிக்கை எண்ணி போடுறது, புதுமை உப்பு போடுறது, புதுமை மிளகு போடுறது, பூமாலை போடுறது, சப்பரத்து கூட போய் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு காலையில் வரும். இரவு புறப்படும், காலையில் 5:30 மணிக்கு தான் திரும்ப சர்ச்சுக்கு வரும். இரவு ஃபுல்லாக கூடையே நடந்து தர்ற காணிக்கை எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு பிரத்யேக ஊழியத்தில் இருந்தால், அன்றைக்கும் ஊழியம்தான், இன்றைக்கு ஊழியம்தான். நீங்கள் அன்றைக்கு ஊழியம் செய்தால் தான் இன்றைக்கு பிரசங்கப்படத்தில் நிற்கிறேன்னா. நீங்கள் எந்த ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு நிச்சய மாட்டார், அழைக்கவே மாட்டார். அன்றைக்கு ஊழியம் எனக்கு புதுமப்பு போடுற ஊழியம், அடுத்தது பீடத்தில் தூபம் காட்டுற ஊழியம், மணி அடிக்கிற ஊழியம். அன்றைக்கே ஊழியத்தில் இருந்ததுனால தான் தேவன் அன்றையிலிருந்தே என்னை பக்குவப்படுத்தி படுத்தி படுத்தி இந்த மகத்தான ஊழியத்தை கொண்டு வந்திருக்கிறார். எதேச்சே ஒன்றும் வரல, தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார். தேவன் மோசையை பயிற்றுவித்தார், தேவன் தீர்க்கதரிசி பிரணாமை பயிற்றுவித்தார். அவர் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அவர் பயிற்றுவித்து தான் கொண்டு வர முடியும். சும்மா ரட்சிக்கப்பட்டோன்னா ஊழியத்துக்கு வந்துட முடியாது. அல்லேலூயா. அதுதான் காரியம். தேவன் அப்படித்தான் நம்மை கொண்டு வருகிறார் சரியான பாதையில். எங்க முதல்ல போகக்கூடியது ப்ரிகேஜி தான் போகணும். முதல்ல ப்ரிகேஜி போயாச்சுன்னா அப்புறம் எல்கேஜி வரணும், அப்புறம் யூகேஜி வரணும், அப்புறம் தான் 1ஆம் வகுப்பு வரணும். அப்போ அங்கே ஒரு 3 வருஷம் போடணும். அதுதான் வழி. இன்னைக்கு கல்வி முறை அதுதான். அங்கேருந்து தான் அப்படியே மாறி 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 வந்து, ஆமேன், அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அப்புறம் ஹை ஸ்கூலு, அப்புறம் காலேஜ், அப்படியே மேலே மேலே நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? எங்கே இருக்குது? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கீழே இருந்து தான் ஒரு மனுஷன் மேலே ஏற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆகையால் அவன் கதவின் வழியாக வரல, கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் மேலங்கியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறான். யாருக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய மேலங்கி கொடுக்கப்படுகிறது? கிறிஸ்துவின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், சத்தியத்தின் மூலமாய், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு மனிதனும். ரோமர் 6:4 சொல்லுகிறது, ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ளாக, அல்லது ரோமர் 12 நம்ம மன்னிக்கும் 1 கொரிந்தியர் 12 பார்க்குறோம். அங்கே என்ன பார்க்குறோம்? நம்ம யூதராயினும் கிரேக்கையானும் அடிமையாயினும் சுயாதீனரானும் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்படித்தான் நம்ம உள்ள வர்றோம். நான் சிஎஸ்சியில் மெம்பர் இருக்கட்டும், கல்லறைக்கு இடம் கிடைக்கும், கவலைப்படாத. நான் பெந்தகோஸ்தேல மெம்பராக இருக்கிறேன், உனக்கும் கல்லறைக்கு இடம் இருக்கு, கவலைப்படாத. நீ எந்த ஸ்தாபனத்தில் மெம்பராக இருந்தால் அங்கே ரிஜிஸ்டரில் எழுதி வச்சுருப்பாங்க. கல்லறை வேணும்னா எந்த இடத்துல வேணும்னு சொல்லி பணம் கொடுத்துட்டேன்னா, முன்படி புக் பண்ணிட்டீங்கன்னா தாக்கும்போது அதே இடத்துக்கு போயிடலாம். அதுக்கும் அங்கே வசதி இருக்குது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் கல்லறை எதிர்பார்த்து வாழ போகிறது இல்லை. ஏன்னா என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்னென்னைக்கும் மறிக்காமலும் இருப்பான். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் நாம் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டு நம்ம உள்ள வர்றோம். வரும்போது நமக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு பாருங்க. ஒவ்வொரு மனிதனும், அப்படி வருகிற ஒவ்வொரு மனிதனும் மேலங்கியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்ப மேலங்கி இல்லைன்னா கல்யாண வீட்டுக்குள்ள வர முடியாது. தப்பி தவறி வந்தாலும் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த புறம்பான இருளை தூக்கி போட்டுருங்கன்னார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமாகிய மேலங்கி நீங்கள் பெறல அப்படின்னா நாம் இயேசுவை சந்திக்க முடியாது, கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. அதை நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியாகிய மேலங்கியை பெற்றிருக்க வேண்டும். அது நீங்கள் பெற்றிருக்கீங்களா அப்படின்னா அந்த நிச்சயம் இருக்கணும்.
நீங்க அந்த மேலங்கியை பெற்றிருக்கிறீர்களா என்று நான் கேட்கும் பொழுது நீங்கள் ஆமென் என்று கையை உயர்த்தணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க என்ன பண்றீங்க? யாரெல்லாம் கை தூக்குறான்னு பார்க்குறாங்கன்னு அங்கே இங்கேயும் பார்ப்பாங்க. சில பேர் அப்படிதான். நீங்க பெற்றிருக்கீங்களான்னு கேட்டா இவங்க அந்த அக்காவே கை தூக்கிட்டாங்களா, பாப்பாவே கை தூக்கிட்டாலாம், அவங்களால பார்த்த பிறதான் இவங்க கை தூக்குவாங்க. உங்களுக்குள்ள நிச்சயம் இல்லை யார் கை தூக்குனான்னா யார் கை தூக்காம. நீங்க அதை பெற்றிருக்கிறீர்களா? அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்ற கேள்வி வரும்போது ஆமென். உங்களுக்கு நிச்சயம் வேணும். நீங்க பெற்றதின் நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதுதான் மேலங்கியாக இந்த பரிசுத்தாவியை முதலாவது பெற்றுக்கொள்கிறான். இந்த மேலங்கியை போட்டால் தான் கல்யாண வீட்டுக்கு போக முடியும் இல்லையா? நீங்கள் உள்ளே வந்த மாத்திரத்தில் அதை உங்கள் மேல் போடும்படியாக அவர் தானே அங்கு நின்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், இயேசு நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தாவியை மேலங்கி உங்கள் மேல் போர்த்துவதற்கு அவர் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு பரிசுத்தாவி தரலன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்தாவி என்ற மேலங்கி நீங்க பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. புரிகிறதா? ஆமென். அதைத்தான் அவர் வாக்களித்திருக்கிறார் இல்லையா? அதைத்தான் அவர் செய்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று தேவனுடைய முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது பாகத்தை நம்ம பார்க்கலாம். அந்த செய்தியில் 1வது பாகத்தில் இருக்கிற பாயிண்ட், அவர் யோவானுக்கு 7 குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறதை பற்றியும், அவர் தலையின் மேல் வெள்ளை தலைப்பாகை அணிந்திருப்பதை பற்றியும், பாதங்கள் வெண்கலம் போன்று இருப்பதையும், கண்கள் அக்கினி ஜுவாலியாக இருப்பதை பற்றியும், இவ்விதமாக அடையாள சின்னங்கள் பற்றியும் உலக ரகசியத்தையும் உள்ள ரகசியத்தையும் வெளிப்படுத்திய பிறகு அதே சத்தத்தை பரலோகத்திலிருந்தும் பேச கேட்டான். பாருங்க, யோவான் எங்க இருக்கிறார்? இப்போ பத்ம என்னும் தீவில் இருக்கிறார். நாடு கடத்தப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது என்று யோவானை நாடு கடத்திட்டாங்க. பத்ம என்னும் தீவு என்பது கொடிய தீவு. அங்கு விஷப்பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு தீவு. அங்கு அவரை நாடு கடத்தி கொண்டு போனாங்க. ஆமென். அதனுடைய சரித்திரமே வேற. யோவானா எண்ணெய் கொப்பார்கள் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தூக்கப்பட்டாரா, ஒரு சேதமும் அணுகலையாம். அல்லையா? கவனிங்க. இப்பொழுது பத்ம என்னும் தீவில மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை அவர் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அங்கே நிற்கிறார். 7 பொன்குத்துகளை கரத்தில் ஏந்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கிருந்து பேசுகிறார். யோவானே, நீ காண்கிறதையும் நீ கேட்கிறதையும் என்ன செய், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்ற சத்தம் கேட்குது. இப்போ பூமியில் அந்த சத்தம் கேட்குது, அந்த தீவில். இப்போ பார்க்குறாரு, எல்லா ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே சத்தத்தை பரலோகத்திலிருந்து பேச கேட்டான். பூமியில் பேசிக்கிட்டு இருந்த சத்தம் இப்போ எங்க கேட்குது? பரலோகத்தை கேட்குது. பாருங்க, வருகிறார் போகிறார் வருகிறார் போகிறார்னா என்னங்க, அவர் தான் இங்கே தானே இருக்கிறாரு. அதனால தான் பிரணாம் சொல்றாரு செய்தியில, அவர் வருகிறார் என்றல்ல, அவர் ஏற்கனவே இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, அது வருகிறார் 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 3 தடவை தான் வர, அதை தான் பிடிச்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவர் ஏற்கனவே இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. கவனிங்க, பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் பேச கேட்டான். அவன் மேலே ஏறெடுத்து திறக்கப்பட்ட வாசலை பார்த்தான். கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். அங்கே என்ன இருக்கு? திறக்கப்பட்ட ஒரு வாசல் இருக்குங்க. அந்த வாசலை பார்க்குறான். ஓ, பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு திறந்த வாசல். இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். இருக்கா இல்லையா? இப்போ நமக்கு பரலோகத்துக்கு பிறகு எப்போதும் திறந்த வாசல் தான் வச்சிருக்குது.
சர்ச்சுக்கு வர்றதுக்கு எப்போதும் திறந்த வாசல் தான் இருக்குது. நீ வராமல் வீட்டில் படுத்துக்கிட்டீங்கன்னா நாங்களா பொறுப்பு. நான் வரமாட்டேன், போ தூங்கு நல்லா. பரலோகத்துக்கு போகும்போது என்ன பண்ண போகிற, அதான் கேள்வி. ஆமென். பிடிவாதம் பண்ணுறாங்க சிலவங்க, நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் விட்டோம். என்றைக்கோ மாதத்துக்கு ஒரு நாள் தலையை கொண்டு காட்டுறது, பாஸ்டர் நான் வந்திருக்கேன் என் தலையை பார்த்துடுங்க. மாதத்துக்கு ஒரு நாள் தலையை காட்டு போகிறாங்க. என்ன பிரயோஜனம் அதை நான் கேட்கேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தின் செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திறக்கப்பட்ட ஒரு வாசலை பார்க்குறார் பரலோகத்தில். பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு திறந்த வாசல். அதற்குள் நீங்கள் எவ்வாறு பிரவேசிக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவாகிய அந்த ஒரே வாசல் வழியாக. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன இருக்குங்க? ஒரே வாசல் தான் இருக்கு. அவர் என்னவா இருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனார். அந்த வார்த்தையின் வழியாக, அந்த சத்தியத்தின் வழியாகத்தான் நீங்க உள்ள போகணும். அப்ப இன்றைய ஸ்தாபனங்கள் என்னாச்சு? ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கு என்ன இருக்கு? கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கு, மனுஷ போதகங்கள் இருக்கு, மனுஷனுடைய உபதேசங்கள் இருக்கு. இதை கொண்டு பரலத்துக்கு போக முடியுமா? ஒரு நாளும் முடியாது. நீ எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் போக மாட்டேன். நீ எத்தனை புது வருட ஆண்டுக்கு புத்தாடை அணிந்து கொண்டாலும் கூட நீ போக முடியாது. நீ எத்தனை அந்தநேயர் கோயிலுக்கு போனாலும் போக முடியாது. நீ புளியப்பட்டியில் போய் கிடா வெட்டினாலும் நீ போக முடியாது. அல்லேலூயா. நீ எந்த ஸ்தாபனத்துக்கு போனாலும் போக முடியாது. ஏன்னா எல்லா ஸ்தாபனங்களுக்கும் மனுஷனுடைய போதகங்கள் இருக்கிறது. நீங்க எதன் வழியாக தான் போயாகணுங்க? வார்த்தை வழியாகத்தான். இந்த மணி நேரத்துக்காக வெளிப்பட்ட அந்த வார்த்தை வழியாக நீ போகணும். வேறு வழி கிடையவே கிடையாது. அந்த இயேசுவாகிய கிறிஸ்து இயேசுவாகிய அந்த ஒரே வாசல் வழியாகத்தான், அதை தவிர வேறு வழி கிடையாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆமென். இந்த மக்கள் இந்த அளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதும், காணிக்க கொடுக்கறதும், எல்லாம் செய்கிறதும், அந்நிய பாஷை பேசுகிறதும், ஜெபிக்கிறது எல்லாம் நடக்க அத்தனை வீணா போகுது. பாருங்க, ஏமாற்றம் அடைய போகிற ஒரு நேரம். கவனிங்க, வேறு வழியா ஏறுகிறவன். பார்த்தீங்களா, வேறு வழியா ஏறுகிறவன் யாருங்க? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வேறு வழியாக ஏறி கல்யாண விருந்தில் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாய் காணப்பட்டவனை பற்றிய ஓமையில் அவன் குற்றமுள்ளவனாக காணப்பட்டு அவனை கட்டி புறம்பான இருளில் தள்ளிவிட்டார்கள். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியை பெறாத ஒருவர் கூட பரலோகம் போக முடியாது. அதுவும் உன் கோட்பாடு, உன் கொள்கை, உன்னுடைய மனுஷ போதங்கள், உன்னுடைய ஜபமாலையெல்லாம் சொல்லி ஒருத்தர் கூட பரலோகம் போக முடியாது. உன் திருத்துவ போதகத்தை வைத்து கொண்டு கூட நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். ஒரே ஒரு வழி, அதுதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் வார்த்தை. வார்த்தையின் வழியாக மட்டும்தான் போக முடியும். அப்படின்னா எவ்வளவு கிறிஸ்தவர்கள் அதை இழந்து போவார்கள். சாபன கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் அதை இழந்து போக போகிறார். ஆமென். பாருங்கள், அவனை கட்டி புறம்பான இருளில் தள்ளிவிட்டார்கள். கல்யாண விருந்துக்கு உள்ளே வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. சமீபத்தில் தான் நான் இங்கே அதை குறித்து பிரசங்கித்தேன். ஒரு மனிதன் திருமணமாகும் பொழுது முன்காலத்தில் அவனே நேரில் போய் அதற்கான அழைப்பை கொடுக்க வேண்டும். அவனே கல்யாண வஸ்திரம் எல்லாம் வருபவர்களுக்கு அளிக்க வேண்டுமா. எனவே விருந்து மேசையில் கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மனிதனை மணவாளன் சந்தித்த போது இவ்வுண்மையை எத்தனை பேர்கள் ஞாபகத்தில் வைத்துள்ளீர்கள்? வேதத்தை படித்த யாவரும் நிச்சயம் அறிவீர்கள். அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை கல்யாண விருந்து மேசையருகே அமர்ந்திருக்க கண்டான். அது என்னவாக இருக்கிறது? மணவாளன் வீட்டு வாசலில் தானே வந்து நின்று அழைப்பை பெற்றவர்கள் வருகையில் அவர்களை வரவேற்கிறான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என் பிதா எனக்கு தந்தவர்கள் யாவரும் அல்லது என் பிதா அழைத்தவர்கள் யாவரும் என்னிடத்தில் வருவார்கள். ஆமென் என்று கூறினார். இங்கே அழைப்பு பெற்றவர்கள் யாவரும் வருகிறவர்கள் தங்கள் அழைப்பை கொடுக்கிறார்கள். மணவாளன் உள்ளே வந்து யாவரையும் பார்க்கையில் அவர்கள் யாவரும் ஒரே விதமாக தோற்றமளிக்கிறார்கள்.
தீர்க்கதரிசி பிரணாம் தன்னுடைய தரிசனத்தில் பார்க்குறாரு. ஆமென். அந்த தரிசனத்தை பற்றி நீங்கள் நல்லா வீட்டில் போய் தியானித்து படித்து பாருங்க. அந்த தரிசனத்தில் இப்பொழுது மணவாட்டி தரிசனம் வருகிறதுன்னு சொல்கிறார். ராக் அண்ட் ரோல் தரிசனம் ஒரு பக்கமாக போகுது, மணவாட்டி தரிசனம் வருது. அவர்கள் நீண்ட தலைமுடி வைத்தாங்க, ஒருத்தர் கூட முடிய வெட்டலை, நீண்ட தலைமுடி. ஆமென். அவர்கள் தாழ்மையாக நடந்து சென்றார்கள், ஒரே விதமாக காணப்பட்டார்கள் சொல்றார். அதே போல பிரணாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது 6ஆம் வானத்துக்கு அவர் எழுந்து கொள்ளப்பட்ட பொழுது அங்கே இருக்கிற ஒவ்வொரு வெண்மையான உடை தெரித்த ஆண்களும் பெண்களும் வந்து என் சகோதரன் பிரணாமே என்று அவரை கட்டி தழுவி விட்டு போகிறார். அவருக்கு ஒன்றுமே புரியல, இவர்களெல்லாம் யார்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், பூமியில் நாங்கள் இருக்கும் பொழுது உமது மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் எல்லோரும் உம்முடைய ஜனங்கள், நாங்கள் எல்லோரும் பிரணாமின் குடும்பத்தார் அப்படின்னு அங்கிருந்து பதில் வந்ததான். இத்தனை பேர்களா? லட்சக்கணக்கானவர்கள். அல்லேலூயா. லட்சக்கணக்கானவர்கள் என்ன செய்தாங்க சொல்லுங்க? லட்சக்கணக்கானவர்கள் என்ன செய்யறாங்க? பிரியமானவர்களே, பிரணாம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அவங்க என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க தான், இவங்க என் மூலமா, இவங்களுமா எல்லாரும் என் மூலமாக வச்சான் அப்படி சொல்லணுமா வேண்டாமா? எங்கள் பேர் என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரே ஒருத்தர் தான் உண்டு, அவரையும் கூட காணலையே. உங்கள் மூலமாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களாம் பரலோகத்தில் போய் தேடுங்க. தேடுவீங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர்? வெறுங்கையா போகக்கூடாதுல்ல பரலோகத்துக்கு, ஆத்மாக்களை கொண்டு போகணுமா வேண்டாமா? அப்போ எத்தனை பேர்? எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் அவர்களை இங்கே பார்ப்பேன், அவர்களே சொல்லுவார்கள், உமது சுவிசேஷன் மூலமாக தாங்க ரட்சிக்கப்பட்டோம், உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து தான் நாங்கள் செய்தியை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்களேன், கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்களேன். இருப்பாங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க? யாரெல்லாம் இருப்பா? அந்த எஸ்தரு யாராவது பேர் சொல்ல முடியுமா? எனக்கு அருமையானவர்களை, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்க. கடைசி காலம், கடைசி செய்தி ஸ்தாபன ஜனங்களுக்கு வார்த்தையை கொண்டு போங்க. நாம் இந்த உலகம் அழிக்கப்பட போகிற 3ஆம் உலகப்போர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அப்போ நாம் போனால் எத்தனை பேர்? பிரணாம் லட்சக்கணக்கானவர்கள் பிரணாமத்தில் உம்முடைய சுவிசேஷத்தில் அங்கே இழப்பு உலகம் முழுவதும் 7 முறை சுற்றி வந்திருக்காரலாம் செய்தி பிரசவம். நீங்கள் எந்த செய்தினால் ரட்சிக்கப்பட்டீங்க? தீர்க்கதரிசியினுடைய செய்தியின் மூலமாக. ஆனால் அதை உங்களுக்கு அறிவித்த ஒரு நபர் இருக்க வேண்டும் அல்லவா? அவர் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, சரிதானா? அப்படின்னா நீங்கள் எத்தனை பேருக்கு அறிவிச்சிங்க? உங்கள் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? வீட்டில் உட்காந்து பாயை போட்டு உட்காந்துட்டு நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட்டது யாரெல்லாம்னு போய் கணக்கு பாருங்கள். இப்போ நம்ம அப்போ பாயிண்ட்டுக்கு போவோம். ஆகையால் அவர்கள் யாவரும் ஒரே விதமாக தோற்றம் அளிக்கிறார்கள் இல்லையா? பழங்காலத்து பரிசுத்த ஆவியின் மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல காரியம் இது. இது யாவரும் ஒன்று போல் இருக்க ஆக்குகிறது. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாயினும் தரித்திரராயினும் சரி, அடிமையோ சுயாதீனனோ, அவர் கருப்பரோ அல்லது வெள்ளையரோ அல்லது ஆணோ அல்லது பெண்ணோ யாராயினும் அவர்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள். எந்த வேறுபாடும் இருக்காது. இந்த உலகத்திற்குள்ள எந்த வேறுபாடும் அங்கே இருக்காது. ஏன்னா எல்லாருக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவி இருக்கிறார். பரிசுத்த ஆவியா மேலங்கி நமக்கு போர்த்தப்பட்டிருக்கிறது. மணவாளன் வாசலில் நின்று அழைக்கப்பட்டவர்களை வரவேற்று அழைப்பு சீட்டை பெற்றுக்கொண்டு அக்கினியினால் அணிவித்து விடுகிறான். எனவே பணக்காரன் ஆனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, யாவரும் ஒரே விதமாக தோற்றம் அளிக்கிறார்கள். அதே விதமாகத்தான் உள்ளது. அங்கே பெரிய மனிதர்கள் என்றும் சிறிய மனிதர்கள் என்றும் வேறுபாடு இல்லை. அங்கு உயர்ந்த ஜாதி என்றும் தாழ்ந்த ஜாதி என்றும் வேறுபாடு இல்லை. யாவரும் ஒரே விதமான நபர்கள் தான். கிறிஸ்துக்குள் வந்த பிறகு புது சிருஷ்டி, பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மணவாளன் திரும்பி வந்து கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு
குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிநேகிதனே, இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அம்மனிதன் வாசலை தவிர வேறு வழியாக உள்ளே நுழைந்து விட்டான் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. அவன் ஒரு ஜன்னல் வழியாக, ஏற்கனவே இதை பிரசங்கம் பண்ணியிருக்கான், திரும்ப காப்பி ஆகிட்டான். உள்ளே நுழைந்து சரி ஓ இருக்க வேண்டும். அம்மனிதன் அவன் சிநேகிதன் என்று அழைத்தான். அம்மனிதன் ஒரு சபை அங்கத்தினர் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. பார்த்தீங்களா, ஏதோ ஒரு சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறான். பரிசுத்தாவியை பெறாமல், வார்த்தையின் வழியாக வராமல் என்ன செய்கிறான்? கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் என்ன செய்தான்? ஏதோ பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் ஒரு முழுக்கோ ஒரு தெளிப்போ ஒரு குழந்தையோ பெற்றுக்கிட்டு ஜன்னல் வழியே வந்திருக்கான், இல்லை புறவாசல் வழியே உள்ள வந்திருக்கான். ஆமென். ஜன்னல் வழியே ஏறி குதிச்சு வந்திருக்கிறான். ஆமென். கடைசியில் நடந்தது என்ன? ஆனால் அவன் யாரா? ஒரு சபை அங்கத்தினன். ஆமென் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். இயேசு தாமே இதை கூறினார். அவன் பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே தூக்கி போடுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆமென். அவை கிறிஸ்துவின் சொந்த வார்த்தைகள். இது நிச்சயம் நிறைவேறும். அது அவருடைய சொந்த வார்த்தைகள். சரிதானே? அவன் தள்ளப்பட்டான். ஏனெனில் அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் வாசல் வழியாய் வராமல் வேறு வழியாய் ஏறி உள்ளே வந்து விட்டான் என்பதை அது நிரூபிக்கிறது. அவன் வாசல் வழியாய் பிரவேசித்திருந்தால் அவன் ஒரு கல்யாண வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டிருப்பான். ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய வழியாக, வார்த்தையின் வழியாக, சத்தியத்தின் வழியாக, இந்த மணி நேரத்துக்கு செய்தியின் வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சரீரத்துக்குள்ளாக வந்திருப்பீர்களானால் இயேசு உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய ஆடை அந்த அங்கேயே கொடுத்திருப்பார். ஆமென். ஓ, இதை கேளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கல்யாண வஸ்திரமாக இருக்கிறதென்றால் உனக்கு ஒவ்வொருவருக்கும் கல்யாண வஸ்திரம் இருக்கு. அப்பதான் நம்ம கல்யாணத்துக்கு போக முடியும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அப்போ நாம் ஆயத்தப்படுத்தி உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம கல்யாண வஸ்திரம் இல்லாமல் போக முடியாது. யாருனாலும் சரி. இல்லைங்க, இந்த சபைக்கு நான் 20 வருஷம் வராங்க, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் வந்துட்டு போ, அதை பற்றி கவலைப்பட மாட்டார் ஆண்டவர். நாம் என்ன இருக்கணும்? நமக்கு அந்த கல்யாண வஸ்திரம் இருக்கணும். ஆகையால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கல்யாண வஸ்திரமாக இருக்கிறது என்றால் வேறு எந்த விதமாக நாம் கல்யாண விருந்தில் பங்கு கொள்வது? ஆமென். முதலாம் சபை காலமானது கிறிஸ்து இயேசுவாகிய வாசல் வழியாய் பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, பாருங்க, முதலாம் சபை எங்க வருது? எபேசு சபையின் காலத்தில் பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் எது மூலம் வராங்க? இயேசுவாகிய வாசல் வழியாகத்தான் உள்ள பிரவேசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கல்யாண வஸ்திரம் தரித்துக் கொள்வதற்காக அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ஆமென், அல்லேலூயா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வர வேண்டியது அவர்களுக்கு அவசியமாக காணப்பட்டால் நாம் வேறு எந்த வழியாக பிரவேசிக்க போகிறோம்? நாம அந்த வழியாக தானே பிரசவிக்க வேண்டும். ஆமென். வேறு வழி கிடையாது. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் மெதடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தகோஸ்தே அல்லது வேறு எந்த ஸ்தாபனங்கள் வழியாக வந்தால் நீங்கள் கையும் காலும் கட்டப்பட்டு புறம்பான இருளில் தள்ளப்படுவீர்கள். நான் அசம்பிளி மூலமாக வந்திருக்கிறேன், நல்லது. நான் சிபிஎம் மூலமாக வந்திருக்கிறேன், நல்லது. நான் ஐபிசி மூலமாக வந்திருக்கிறேன், நல்லது. நான் மார்நாதா மூலமாக வந்திருக்கிறேன், நல்லது. நான் புரொட்டஸ்டன்ட் மூலமாக வந்திருக்கிறேன், நல்லது. உங்களை எல்லாரும் சேர்த்து கையும் காலமாக கட்டி எங்கே போட போகிறாங்க? ஏங்க, நாங்கள் ஏஜிங்க, நீங்கள் எதா வேணா இருந்துட்டு போ. நீ ஏஜியாக இருந்தாலும் சரி, சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தையாக இருந்தாலும் சரி, மெதடிஸ்டாக இருந்தாலும் சரி, பாப்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஆமென், அல்லது வேறு எந்த ஸ்தாபனங்களின் வழியாக வந்தால், ஆமென், கவனிங்க, எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கர்த்தர் உரைக்கிறதாவது. இது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஜனங்கள் உத்தமமாக ஆர்சி ஜனங்கள் ஆர்சி கோயிலுக்கு போகிறாங்க, ஜெவமாலையை உருட்டுறாங்க. தேவ பிள்ளையே, நீ எப்படி பரலோகத்துக்கு போக போகிறான்னு கேட்குறேன்னா, போக முடியுமா உன்னால் பரலோகத்துக்கு? முடியாது. ஏன்னா வாசல் தான் போகணும், வாசல் இயேசு தான்.
அவர்தான் வார்த்தை, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். பாருங்க, இங்க அழகா சொல்றாரு. மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தெகோஸ்தையும் உள்ள வருது பாருங்க. நான் முழுக்கநாசனம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், தீர்க்கதரிசனம் பெறுகிறேன், ஆவியில நடனம் ஆடுறேன். ஓ, அதெல்லாமே பயனற்று போகிறது. கவனிங்க. அப்ப எவ்வளவு தீவிரமா நாம செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு போகணும் பாருங்க. நீ இழக்கப்பட்டு போகிறாய் மகளே, நீ இழக்கப்பட்டு போகிறாய் மகனே என்று அவர்களுக்கு நீங்க அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாரம்பரியங்கள் மூலமாக ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே அதன் வழியாக நீங்கள் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? கையும் காலும் கட்டப்பட்டு புறமான இருளில் தள்ளப்படுவீர்கள். இது இயேசுதாமே சொல்லுகிற வார்த்தை, யாரும் மாற்ற முடியாது. நாமெல்லாம் அங்கே தான் இருந்தோம், இந்த ஸ்தாபனத்துக்குள்ளே தான் இருந்தோம், அந்த பாரம்பரியத்துக்குள்ளே தான் இருந்தோம். ஆனால் கிருபையில், இரக்கத்தில், ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்மை அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்தார். அந்த வாசல் வழியாக நாம் உள்ளே கொண்டு வந்துட்டார். இப்பொழுது உள்ளே கொண்டு வரப்பட்ட நாம் என்ன செய்கிறோம்? நாம் விருத்தியாக புசித்து கொண்டு இருக்கிறோம். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வழியும் ஒரே வாசலும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாகத்தான் நீங்கள் வர வேண்டும். ஆமென். அப்ப நீங்க எந்த சபையா இருந்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. நீங்க எந்த சபையா இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த ஸ்தாபனமா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. எல்லாமே பயனற்றதாக போகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. 10 கனிகளும் லட்சத்து மணி என்னாச்சு? 12:25. அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். 10 கனிகளும் 1,44,000 யூதர்களும். இந்த செய்தி இல்லையா? இந்த செய்திக்கு நம்ம போகலாமா? இப்போ போனால் இப்போதைக்கு முடியாது. அடுத்த வாரம் பார்க்கலாமா? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இது சப்ஜெக்ட் எவ்வளோ பேருக்கு நிறையா இருக்குல்ல. இது நான் முடிஞ்சால் இதை எடுத்துடலான்னு பார்க்குறேன், ஆனால் டைம் இல்லை. 12:25 ஆயிடுச்சு. 10 கனிகளும். இப்போ 10 கனிகள் மணவாளனை சந்திக்க போகிற சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களையும், அதுக்கு அடுத்தது செய்தியில் ஒரு சில செய்தியிலிருந்து சில காரியங்களையும் நம்ம இங்கே வைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்தோம்னா கண்டிப்பாக இப்போதைக்கு முடியாது. அது என்ன ஒரு செய்தியாக இருக்கும். ஆகையால் அடுத்த வாரம் இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? மறுபடியும் தியானிக்க போகிறோம். காரணம், மணவாளனை மணவாட்டி எப்படி சந்திக்கிறாள், மணவாளன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்ததான அந்த செய்தி. 10 கனிகளும் 1,44,000 யூதர்களும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நம்ம அடுத்த வாரம் கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் பிரியமானவர்களே, ஒரே ஒரு வழிதான் உண்டு. நாம் இன்றைக்கு நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லா விதமான ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களுக்கும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டோம். அவர்கள் தாங்கள் பெற்றது போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டு அது பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. அதை கொண்டு ஆட்டிய குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கு தேவை என்னதுங்க? கல்யாண வஸ்திரம். கல்யாண வஸ்திரம் என்று பரிசுத்த ஆவி. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எங்க அவங்க தான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்காங்க, பெறலையா? அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்களே. ஆமென். ஸ்தாபனத்தில் உள்ளவங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறாங்களே, அப்போ அப்படின்னா அவங்க வந்துடுவாங்களா என்று நீங்கள் சொல்லக்கூடும். சரி, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் இல்லையா? இப்போ நான் பெந்தகோஸ்தே சபையில் ஊழியக்காரனாக இருந்தேன்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் சுவிசேஷம் எனக்கு வந்தது. என்ன? ஞானஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 8:15, அப்போஸ்தலர் 10:48, அப்போஸ்தலர் 19:5, எல்லா இடங்களிலும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கு என்று அந்த வார்த்தை எனக்கு வரும் பொழுது, எனக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவர் என்ன செய்யணும் சொல்லுங்க? சத்திய ஆவியான சகல சத்தியத்துக்குள்ள நடத்தணும். வசனத்தை சொல்லுங்க, நீங்களா கற்பனை பண்ணி சொல்லாதீங்க. சத்திய ஆவியானவர் என்ன செய்யணும்? சகல சத்தியத்துக்குள்ள நடக்கணும். அந்த வார்த்தைக்குள்ள வழி நடத்தணும். வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னா ஆண்டவர் தூக்கி துறப்பட்டு போயிடுவாரு. கையும் காலையும் கட்டி உள்ள போடு, புறம்பாடுனா இருள போடுன்றார். இப்போ வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நான் பெந்தெகோஸ்தே சபையில் ஊழியக்காரனாக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த செய்தி எனக்கு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த செய்தி வரும் பொழுது இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் ஞானஸ்தானம் கொடுத்ததாகவோ அல்லது பெற்றதாகவோ பைபிளில் என்ன இல்லை, ஒரு இடத்துல கூட ஆதாரம் இல்லை. இருந்தா காட்டுங்கன்னு சவாலாக பேசுறாங்க. நான் எங்கிருந்து பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னுடைய பாஸ்டருக்கு முன்னால் நிற்கிறேன். நான் என்னுடைய பெந்தெகோஸ்தே பாஸ்டர் அங்கே இருக்கிறார். அதே மாதிரி இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய பாஸ்டர் வந்திருக்கிறார். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதான் முத இயேசு என்னை சந்தித்தது செய்தியில். இந்த பாஸ்டரும் பேசுகிறாரு, அந்த பாஸ்டரும் பேசுகிறார். ரெண்டு பாஸ்டரும் பேசுகிறாங்க. ரெண்டு பாஸ்டரும் பேசும்போது ரெண்டு பேர் பேரையும் போட்டுக்கிட்டு இவர் என்னெல்லாம் வசனம் சொல்கிறாரு, அவர் என்னெல்லாம் வசனம் சொல்கிறாருன்னு ஒவ்வொன்றாக எழுதிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எங்கள் பாஸ்டரால் பதில் கொடுக்க முடியல. திணறிட்டார். அவர் கொடுக்குற பதில் கேட்டான். நான் பார்த்தேன். அப்போவுமே ஆவியானவர் சொல்கிறாரு, இது சரிதான் அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறார், இதுதான் சரி. ஆமென். பாருங்க, சத்திய ஆவியானவர் உங்களை எங்கே நடத்தணும்? அதுதான் நீங்கள் பரிசுத்தாவிக்கு பெற்றதுக்கு அடையாளம். நீங்கள் பெந்தெகோஸ்தேரே இருந்து பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷையை பெற்று நல்லா துள்ளி உருண்டி எல்லாம் பண்ணுறீங்க. வார்த்தை அப்போஸ்தலர் 2:38 உங்கள் முன்னால் வைக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவி அல்ல, ஒரு ஸ்தாபனத்தின் ஆவியை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. முடிஞ்சா இப்போ பரிசுத்தாவி பெற்றதின் அடையாளத்தை கண்டுபிடிங்க. தீர்க்கதரிசி பிரணாம் இப்போ சொல்றாரு, பரிசுத்தாவி பெற்றதின் அடையாளம் என்ன? அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள், அது மாத்திரமா? இல்லை அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், அது மாத்திரமா? இல்லை ஆவியில் நடனமாடுவார்கள், அது மாத்திரமா? பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அடையாளம் ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதுவா? 9 கனியா? பிரணாம் கடைசியில் சொல்றாரு, இதெல்லாம் சரிதான், ஆனால் உண்மையாகவே நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது உண்டானால் இந்த மணி நேரத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிப்பது தான் அப்படிங்கிறார். இந்த மணி நேரத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறது என்னதுங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம். அங்கேயே அவர்கள் முடிந்து போய்விட்டார்கள். ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். பெந்தெகோஸ்தேனர் பெந்தெகோஸ்தே ஸ்தாபனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். மெதடிஸ்ட் ஸ்தாபனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். பிரஸ்பிடேரியன் ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒரு ஆவி உண்டு. பிரணாம் சொல்றாரு, ஒவ்வொரு தேசத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு ஆவி இருக்கு. எல்லா ஸ்தாபனத்துக்கும் ஆவி இருக்கிறார். இப்போ இவர்கள் எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக ஸ்தாபனத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஸ்தாபனம் என்ன போதிக்கிறதோ அதுக்கு வைராக்கியமாக இருப்பாங்க. அது பரிசுத்த ஆவியா? நானும் பெந்தெகோஸ்தே சபையில் இருந்தேன். ஆனால் வார்த்தை வரும் பொழுது சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் கொண்டு வந்துட்டார். நான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு சிறப்பு கூட்டம் எங்கள் பெந்தெகோஸ்தே சர்ச்சில் நடந்தது. ஒரு ஊரில் நடந்தது. அங்கே போகணும். காலையில் என் மனைவியின் இடத்துல சீக்கிரம் பரப்பிடுங்க, நம்ம அந்த கூட்டத்துக்கு, ஏன்னா நான் முக்கியமான ஆள் அங்கே இருக்கணும். ஏன்னா நான் முதன்மை அங்கே இருக்கணும். இந்த கூட்டம் ஒழுங்கு பண்ணுறது மற்ற காரியங்கள்லாம் நான் தான் செய்யணும். அப்போ அதை போகணும். என் மனைவி சொல்ல, நீங்கள் என்ன இன்னும் பரப்படவே இல்லை, சீக்கிரம் பரப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், இந்த கூட்டத்துக்கு நான் வரலாமா அப்படின்னு. வீட்டம்மா கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. நீங்கள் வரலையா? நீங்கள் இல்லைன்னா எப்படி நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இவங்ககிட்ட ஏதோ ஒரு ஆவி தான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு என் மனைவி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை, நான் இதோட மேலான சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவி என்னை உதவி செய்தார். அது உனக்கு புரியாது. என் மனைவி என்னை தப்பாக நினச்சிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் சிறப்பு கூட்டத்துக்கே வராதபடி உங்களை தடை செய்கிறது அது வேறொரு ஆவியாக இருக்கலாம் என்றது போன்று அவர்கள் பேசினார். நான் சொன்னேன், பைபிளை எடுன்னு சொன்னேன். உடனே பைபிள் எடுத்தாங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசின்னு சொன்னேன். ஒன்றொன்றாக வாசித்தாங்க. அங்கு பிதாவை எனக்கு காண்பி எனக்கு போதும், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறான்? இப்போ நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து பிதா ஒரே நபர். இந்த சத்தியத்தை அந்த சபையில் பிரசங்கம் பண்ணாங்களா?
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், சோதரம் சோதரம் சோதரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், சோதரம் சோதரம் சோதரம். பரிசுத்த ஆவிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், சோதரம் சோதரம். 3 பேருக்கு தானே ஆராதனை நடத்திட்டு இருந்தோம், இவ்வளோ நாளும் செய்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க எப்படி? உடனே மனைவி பரிசுத்த ஆவியை பெற்ற அவர்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். சந்தோஷம். ஏன்னா அதாவது வெளிப்பாடு நமக்கு வரும்போது என்ன கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு வரும்போது திராட்சை ரசம் குடித்தது போல இருக்கணுமா? தூக்கம் வராது. பிரசங்கம் பண்ணும்போது இந்த திராட்சை ரசத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன வரணும்? ஊக்கம் உண்டாகணும். ஆமென். ஊக்கம் உண்டாகணும். உட்கார்ந்துருக்கவே முடியாது. எழுந்து நின்று ஆராதிப்பாங்க. பாருங்க, பாம்பேலேருந்து வர்றவங்கள பாருங்க, பிரசங்கம் கேட்கும்போது யாரும் உட்கார மாட்டாங்க சேரில், உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தை பிரசங்கப்படத்தில் ஆமென் எழுந்துருவாங்க, சேரை விட்டு எழும்பிடுவாங்க. அவ்வளவு அபிஷேகத்தோடு இருப்பாங்க. வார்த்தை அவ்வளவு உன்னிப்பாக கேட்பாங்க. வாலிப பிள்ளைகள் சேரில் உட்கார மாட்டாங்க, உட்கார்ந்துருப்பாங்க சேரு. ஆனால் வார்த்தை வரும்போது ஆமென் எழும்பிடுவாங்க, சேரை விட்டு எழும்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அனாயிண்டிங்காக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் சேரில் உட்காந்துக்கிட்டு தூங்குறோம். இது என்ன ஆவினே எனக்கு புரியுதுல்ல. கணநீத்தின் ஆவியை தயவுசெய்து ஆராதனைக்கு கொண்டு வராதீங்க. அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன், வீட்டிலே விட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட சொல்லிங்க, கணநீத்திர ஆவியை நான் ஆராதனைக்கு போகிறேன், வரும்பட்டும் நீ கொஞ்சம் பொறுமையாக படுத்துரு, வந்த பிறகு நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அப்புறம் இரவில் பகலை பூரா நான் தூங்குறேன் அப்படின்னா அங்கேயே அவனை உட்கார வச்சுட்டு இல்லை தூங்க வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. அதுதான் தவறானது. அபிஷேகத்தோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது அந்த திராட்சரசம் குடிக்கும்போது ஊக்கம் உண்டாகுமா? திராட்சரசத்தை குடிக்கும்போது ஊக்கம் உண்டாகும், புத்துணர்ச்சி உண்டாகும். தேவனுடைய வெளிப்பாடு தான் திராட்சரசத்துக்கு என்னது? அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் எந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன்? என்ன பார்த்து எதனால் அதை விளக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்கள், யாரும் கண்டுபிடிக்கல. சத்தியத்தை அறிந்த உடனேயே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அதாவது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை காட்டிலும் அதிக சந்தோஷம் இல்லைன்னு பேதுரு சொல்கிறார். இப்போ சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட உடனே உங்கள் ஒவ்வொருவர்களும் என்ன வரும்? அப்படியே சந்தோஷம் பொங்கி வழியும். மகத்தான சத்தியத்தை இவ்வளவு நாளும் அறியாமல் இருந்துட்டுமே, வீணாக்கிட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஊக்கம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். பாருங்கள், என் மனைவி முகத்தை பார்க்க ஆரம்பிக்க அவள் சந்தோஷமாயிட்டான். இப்போ சொல்லலை கூட்டத்துக்கு போகணும்னு கூப்பிடல. என்ன ஏன்? மகத்துவமான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற என்னை அவர் வார்த்தைகளை கொண்டு வந்தார், பரிசுத்த ஆவியை பெற்ற என் மனைவியும் வார்த்தைகளை கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் ஒருவேளை ஸ்தாபனத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் சத்தியம் வரும் பொழுது அந்த ஆவியானவர்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அப்படியானால் இன்றைக்கு சத்திய ஆவியானவர்கள் பெற்றது உண்மையானால் உங்களை ஸ்தாபனத்தை விட்டு நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறி எங்கே வருவீங்க? வார்த்தைக்குள்ளே வருவீர்கள். ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறி இன்னொரு ஸ்தாபனத்துக்குள்ளே போகிறதல்ல. நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறி வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிற அந்த சபையை விட்டு வெளியேறி வார்த்தைக்குள்ளாக வந்து வார்த்தை விசுவாசிக்கிற ஜனங்களோடு உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்களும். அதுக்கப்புறம் என் மனைவி ஆராதனை கூப்பிடல, அப்புறம் நாங்கள் போகலை, நாங்கள் நிறுத்திட்டோம், அந்த சபைக்கு போகல. பாருங்கள், நான் தான் உதவி போதகன், இருந்தாலும் போகலை. உடனடியாக நாங்கள் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நாங்கள் 2 கார் நிறைய போயிருந்தோம். அத்தனை பேரும் ஹோட்டலில் போய் விருந்து சாப்பிட்டு என்ன மகிழ்ச்சியாக அந்த நாள் இருந்தது தெரியுமா? அல்லேலூயா. சில பேர் ஞானஸ்நானம் வராங்க, ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டு வர மாட்டேங்காங்க. அங்கே விருந்து வச்சோம் ஹோட்டலில். ஆமேன். ஞானஸ்நானம் வர்றதுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையாது. ஆனால் ஆர்சியில் அதை செய்கிறாங்க. ஆர்சியில் புது நன்மை எடுப்பாங்க. அந்த ஞானஸ்நானம் கொடுத்து புது நன்மை எடுத்தால் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அது பேர் இப்போ சிஎஸ்சிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டா என்ன சந்தோஷமாக அதை கொண்டாடுவாங்க தெரியும். எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுப்பாங்க. அது சந்தோஷம். அதாவது நற்கருணை வாங்குகிற அந்த நாளை மகத்தான நாளாக கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கொண்டாடி இருக்கோம். இப்போ பாருங்கள் பிரியமானவர்களே,
நாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோன்னா அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட், அது கொஞ்சம் மேலேன்னா ஒரு லட்டு, அதுக்கு மேலேன்னா ஒரு கேக்கு, அப்படி சொல்லுங்கள், அதுக்கு மேலேன்னா பிரியாணி, அப்படியே தூக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு சந்தோஷமான நாள்லாம். ஞானஸ்தானம் பெற்ற தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கும் தெரியாது. பிறந்த நாள் தெரியுமா? அதான் வருஷம் வருஷம் நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஞானஸ்தானம் பெற்ற நாளை கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய நபர் யாருங்க சபையில் இருக்கீங்களா? உலக பிரமான காரியத்துக்கு தானே நம்ம அதை செய்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றீங்க தேதி ஞாபகம் இருக்கா? 1989 வருடம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நாங்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். வருஷம் என்னாச்சு? 36 வருஷத்துக்கு முன்னால் பெற்றதை நாங்கள் ஞாபகம் வைக்கிறோம். அதுதான் நமக்கு கொண்டாட்டமான நாள். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே வாங்க, ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி வாங்க. உலக பிரகாரம் மாம்சபரமான காரியெல்லாம் தூக்கி எறிங்க, அது நமக்கு தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். நம்முடைய நேரமும் போய்விட்டது கடைசியாக. ஆகையால் கல்யாண வஸ்திரம் என்பது என்னவாக இருக்கிறது என்றால், ஆமென், அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளேயே நம்ம நடத்துவார். உண்மையாகவே இன்றைக்கு ஸ்தாபனத்தில் உள்ள அருமையானவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் யாரையும் குறை கூறவில்லை. ஆனால் உண்மையாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களானால் இந்த காலத்துக்குரிய செய்தி அவர்களுக்கு கொண்டு சொல்லுங்கள். அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் வார்த்தைக்குள் உண்மையாகவே பரிசுத்த ஆவி பெற்றது உண்மையானால் அவர்கள் தேவன் ஆவியானவர் வார்த்தைக்குள்ளே கொண்டு வருவார். ஆமேன். இந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் செபித்து நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் மறுபடியும் தொடர்ந்து அந்த 10 கன்னிகள் மணவாளனை சந்திக்க புறப்பட்ட அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு எப்பொழுது மணவாட்டியை சந்திக்க வருகிறார்? அது 1ஆம் ஜாமத்திலா, 2ஆம் ஜாமத்திலா, அல்லது 3ஆம் ஜாமத்திலா, அல்லது 7வது ஜாமத்திலா என்று சொல்லி அதையும் கூட நாம் கவனிக்க போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இயேசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இயேசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உலக வாழ்வு நிரந்தரமில்லையே, பரலோக வாழ்வு நிரந்தரம் தானே, பரலோக வாழ்வு நிரந்தரம் தானே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இயேசையா, உம்மை போல் மாறிடுவேன். பாவத்தின் சாயலில் நான் வளர்ந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். பாவத்தின் சாயலில் நான் வளர்ந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன். என்னையும் தேடி வந்தீரையா,
என்னை போல் என்னையும் மாற்றிடவே. என்னையும் தேடி வந்தீரையா, உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இசையா, உம்மை போல் மாறிடுவேன். ஆமென். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு இயேசு நம்மை முன்குறித்திருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். அதிசயம் அனுதினம் என் வாழ்வை தொடருமே, அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அதிசயம் அனுதினம் என் வாழ்வை தொடருமே, அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இசையா, உம்மை போல் மாறிடுவேன். மகிமையின் சாயல் அடைந்திடவே மறுரூபமாவேன் இமை பொழுதில். மகிமையின் சாயல் அடைந்திடவே மறுரூபமாவேன் இமை பொழுதில். முகமுகமாக உம்மை நான் காண்பேன், மூன்றும் ஒன்றாக ஜொலிப்பவர் நீரே. முகமுகமாக உம்மை நான் காண்பேன், மூன்றும் ஒன்றாக ஜொலிப்பவர் நீரே. மூன்றும் ஒன்றாக ஜொலிப்பவர் நீரே. உம்மோடு நான் இருப்பேன், உம்மை போல் மாறிடுவேன் இசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருப்பேன், உம்மை போல் மாறிடுவேன் இசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலோக வாழ்வு நிரந்தரமில்லையே, பரலோக வாழ்வு நிரந்தரம் தானே. உலக வாழ்வு மாயைதான் ஐயா, உம்மோடு வாழ்வு உண்மைதான் ஐயா. உம்மோடு வாழ்வு உண்மைதான் ஐயா. உம்மோடு நான் இருப்பேன், உம்மை போல் மாறிடுவேன் இசையா, உம்மை போல் மாறிடுவேன். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான ஆண்டவரே, பகல் வேளையில் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை தந்தீரே கர்த்தாவே. ஒரே ஒரு வாசல் மாத்திரமே பரலோகத்துக்கு செல்வதற்கு உண்டு.
அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு செல்வதற்கு ஒரே ஒரு வாசல் மாத்திரம் தான் இருக்கிறது. அதுதான் இயேசுவாகிய வாசல், அதுதான் வார்த்தையாகிய வாசல். ஆண்டவரே, சம்பிரதாயங்களை கொண்டும் கொள்கைகளை கொண்டும் கோட்பாடுகளை கொண்டும் மனித போதங்களை கொண்டும் அவர்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது என்றும், அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, கல்யாண வஸ்திரம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறது. மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்று கொண்டு இருக்கிறேன். அதற்குரிய ஒரே வழி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, ஓ, வார்த்தையை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே அந்த மேல் அங்கியாக இருக்கிறது, அதுதான் கல்யாண வஸ்திரமாக இருக்கிறது. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு நபர் உள்ளே வந்த பொழுது மணவாளன் கையும் காலும் கட்டி புறமான இருள் தூக்கி போடுங்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே, இந்த ஸ்தாபனங்களில் வழியாக வரும் பொழுது அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, காகியால் கத்தாவே, எவ்வளவாக நாங்கள் இந்த ஸ்தாபன ஜனங்களுக்கு வார்த்தையை பிரசங்கிக்க முடியுமோ, எவ்வளவாக கொண்டு செல்ல முடியுமோ, அவ்வளவு தாகத்தோடு, அவ்வளவு வாஞ்சியோடு, அவ்வளவு பாரத்தோடு அவர்களுக்கு செய்தியை கொண்டு செல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை ஆண்டவரே முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக கேட்க போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. காட் பிளஸ் யூ.